செல்வங்களே, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் தாத்தா. என்ன தாத்தா காலையில் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் தாத்தா. சொல்லுங்கள் தாத்தா, காலையில் ஏதாவது இல்லை. காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என்னுடைய நண்பர் என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். என்னப்பா லூயிஸ், எப்படி இருக்கிற? பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பசங்க நல்லா இருக்காங்க. 2 பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, இன்னும் 2 பேர் இங்கே தான். அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க அங்கே இருக்காங்க. அப்போது நீ தனியாக தான் இருக்கிறியா? இல்லை, எங்கள் அப்பா இருக்கிறார் கூட. உங்கள் அப்பா இருக்காரா? உங்கள் அப்பா ரொம்ப நாளுக்கு முன்னே செத்துட்டாரு. இல்லை, இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எங்கே இருக்காரு? இல்லை, ஐயோ வெளியே இருக்காரு. எப்போலாம் எனக்கு எதாவது தேவை இருந்தாக்கா வந்து வாங்கி கொடுத்துட்டு என்னை கவனிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் அப்பா செத்துட்டாரு. சாவலை. அப்போ உனக்கு தேவை இருந்தெல்லாம் யார் உனக்கு கவனிச்சுக்கிட்டு? அவர் தான் வந்து கவனிச்சுக்கிறாரு. இப்போ பாரு, கொஞ்சம் எனக்கு பழம் கொஞ்சம் தேவை இருந்துச்சு, இப்போ தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு ஆச்சரியமாச்சு. இல்லை, உங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு. அங்கே இருக்கார் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அந்த இடத்துல இருந்தார். பாருங்க, எனக்கு எப்போ என்ன தேவைதாலும் அவர் யார் மூலியமாக வந்து எனக்கு கொடுத்துட்டு போகிறாரு. என்னங்க நீங்கள் ஜீசஸ் கடவுளை பார்த்து உங்கள் அப்பா இருக்காரு சொல்கிறீங்களே? ஆமாம், பாரு, எனக்கு பழம் தேவை இருந்துச்சு, உங்கள் மூலியமாக எனக்கு இந்த பழத்தை வாங்கி கொடுத்தாரு. பாருங்கள், எனக்காக நீ வாழ்ந்துக்கிறீங்க இல்லையா? எனக்கு இந்த பழம் இப்போ தேவை இருந்துச்சு, அவர் உங்கள் மூலியமாக வந்து எனக்கு அந்த பழத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நினச்சேன், பசங்களாம் எனக்கு தெரியும், 2 பசங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, 2 பசங்க கல்யாணம் அங்கங்கே இருக்காங்க, நீங்கள் தனியாக இருக்கிறீங்களே, உங்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். நீங்கள் அப்பா இருக்கிறாரு, எனக்கு தேவைந்தெல்லாம் வாங்கி தர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு பார்த்தா தனியாக இல்லை, எங்கள் அப்பா கூட இருக்கிறாருன்னு சொன்னீங்களே, அந்த நம்பிக்கை உங்களுக்கு போதுங்க. சரி, நான் வரேங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க.